என்னாச்சுப்பா? காலையில இருந்து ஒரே தும்மல், ஒரே தலைவலிங்க, தாங்க முடியல எனக்கு. தலைவலிக்குதா? இது நான் டேப்லெட் எடுத்து. இல்ல, நீங்க எனக்காக ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்ணுங்க, அதுக்கப்புறம் டேப்லெட்ஸ்லாம் பாத்துக்கலாம். என்னங்க, டேப்லெட் போடுறதுக்கு முன்ன நான் ஜெபம் பண்ண சொல்றேன்னு நீங்க யோசிக்கலாம். ஆமாங்க, நிச்சயமாக வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, மலடியாய் இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபெக்காள் கற்பந்தரித்தார். பிரியமானவர்களே, இந்த வசனத்தின் மூலமாக மனைவிக்கு ஒரு பலவீனமோ அல்லது ஏதோ தேவைகள் இருக்கும்போது முதலாவதாக நாம் கர்த்தருடைய சமூகத்தில் கணவனாக இருந்து நாம் ஜெபிக்கும் போது நிச்சயமாக கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு எல்லா குறைவுகளும் நிறைவாக்கி எல்லா பலவீனத்தையும் ஆண்டவர் சரிப்படுத்தி தருவார். அதே போலதான் ஒரு மனைவியானவனும் தன் கணவருக்காக எல்லாவற்றிலும் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அதுல ஒரு அற்புதத்தை, ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஆமென். இந்த விசுவாசிகள் தொடர்ந்து ஜெபம் செய்யுங்கள். கர்த்தர் நிச்சயமாக ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். God bless you, dear brothers and sisters.